எல்லாருக்கும் ஒரு செயல் சொல்லணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், அதை பகிரணும்னு நினைக்கிறோம். அது ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியதாக இருக்கிறதுனால அது ஒரு எமர்ஜென்சியாக அது சொல்லணும் அப்படின்னு நம்ம கருதி தான் இந்த காணொலியை கொடுக்குறோம். இந்த காணொலியோடைய செயல் என்னன்னா, ஒரு ஒரிஜினாலிட்டியாக இருக்கிற இந்த சூழலை அதை ஒரு சரியாக கொடுக்கப்படணும். அதுதான் நம்ம கருதி இதை சொல்கிறோம். நம்மளை பின்பற்ற அத்தனை பேர்த்துக்கும் இது ஒரு கட்டளையாக, இது உண்மையான செயலாக எடுத்துக்கிட்டு நீங்கள் அதை பார்த்து இதுக்குள்ளே இருக்கிற உண்மை தத்துவத்தோட ஒரு செயல்பாடுக்குள்ளே நீங்கள் வரணும், போகணும். இவ்வளோ நாட்களில் ஆன்மா அருங்கோண சக்கரங்கிற தொடங்கப்பட்ட அதிலிருந்து நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற மந்திரம், நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற தியானம், இதெல்லாம் கிட்டத்தட்ட இந்த நவம்பர் வரும்போது ஒரு 2 ஆண்டுகளாக தொடர்ந்து பணியை செஞ்சுட்டு இருக்கோம். இந்த பணி முடிஞ்சு 3வது ஆண்டுகளை நம்ம ஒரு செயல்பாடுகள் செய்ய போகிறோம். அப்போ எல்லா இடங்கள்லையும் என்னுடைய உரைகளை என்னை பின்பற்றுறவங்க முக்கியமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, அந்தந்த ஆன் ஸ்பாட்டில் எனக்குள்ள அந்த நிகழ்வுகள், அந்த தியானத்தோட வழிபாடுகள், அந்த தியானமாக இருக்கிற என்னுடைய அந்த அனுபவத்தை என்னுடைய நெருக்கமாக இருக்கிற என் கூட பின்பற்ற எல்லாத்துக்கும் அதை நான் அப்பக்கப்போ ஷேர் பண்ணி அந்த அனுபவத்திலேருந்து அவங்களுக்கு அந்தந்த இடத்துலேருந்து அவங்கள கடத்த போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை நான் உருவாக்கிட்டே வரேன். எந்த இடத்துக்குள்ள என்னுடைய அனுபவம் இருக்கோ அந்த அனுபவம் மாதிரியே என்னுடைய பின்தொடர்றவங்களும் மாறுறதுக்கு அந்த அலைவரிசை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை நான் உருவாக்குறேன். என்னுடைய அலைவரிசை ஒரு மாதிரியும் நீங்கள் ஒரு மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்களை எந்த இடத்துலையும் நான் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது, எந்த இடத்துலையும் தவறாக கைட் பண்ணிடக்கூடாது, தவறாக வழிகாட்டிடக்கூடாது, தவறான போதனைகளை, தவறான சிந்தனைகளை, தவறான சித்தாந்தத்தை ஒருபொழுதும் இந்த உலகம் முழுக்க நிறைய பேர் பண்ணதை நான் செஞ்சிடக்கூடாது. நான் பல தியானங்களை, பல குருமார்களை, பல புத்தகங்களை நேரடியாகவும் மறைமுகமாகவும் இது சரியாக இல்லை, இதெல்லாம் பழசு, இதெல்லாம் எக்ஸ்பீரி ஆனதுன்னு நேரடியாக சொல்லியிருக்கிறேன். அப்போ இதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னா, சில மனம் படைத்த மனிதனுக்கு காழ்ப்புணர்ச்சியாகவோ இல்லை வெவ்வேறு விதமாக கூட தோணலாம். அது அப்படி இல்லை. அதுதான் ரியலாக அந்த தியானத்துக்குள்ளேருந்து நம்ம பெற அனுபவத்தில் எது எப்படி இருக்குங்கிறத காட்டப்படுறதும் பார்க்கப்படுறதுனால தான் ஒரு செயல் வடிவமாக சொல்லியிருக்கிறோம். அப்போ நாம் இந்த 2 ஆண்டுகளில் பணி செஞ்சது, பார்த்தது எல்லாத்தையுமே அங்கங்கே நம்ம அனுபவத்தில் பார்த்தது தான் உங்ககிட்ட பேசியிருக்கிறோம், பார்க்காததை பேசலை. சக்கராஸை பற்றி பேசியிருக்கோம், குண்டலினி பற்றி பேசியிருக்கோம், நெற்றிக்கண்ணை பற்றி பேசியிருக்கிறோம், உடலோட தத்துவத்தை பேசியிருக்கோம், அத்திரி, அனுசியா, அந்த நீல நிற ஜோதி, பதஞ்சலி, ஆதிசேஷன், இது எல்லாத்தையுமே நம்ம பேசி கொடுத்துருக்குறோம். எல்லா செயலையும், உடலோட தன்மைகளை, உடலோட நாடிகளை பற்றி இருக்கிற செயல் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட பர்சனலாக விவாதிச்சிருக்கிறேன், சொல்லியிருக்கிறேன். அப்போ அந்த இடத்துக்குள்ள நான் பார்த்ததை தான், உணர்ந்ததை தான் சொல்லியிருக்கிறேன். வேற யாருடைய குருமார்களுடைய புத்தகமோ வேற யாருடைய ரெஃபரன்ஸையும் நான் பேசலை. காசியை பற்றி, ராமேஸ்வரத்தை பற்றி, கன்னியாகுமரியை பற்றி, பிற கோயில்களை பற்றி, கோவில் தலத்தை பற்றி, ஜீவசமாதியை பற்றி, மரங்களை பற்றி, காடுகளை பற்றி, அருவிகளை பற்றி, நதிகளை பற்றி, திருச்செந்தூர் கடலை பற்றி, கன்னியாகுமரி கடலை பற்றி, ராமேஸ்வரம் கடலை பற்றி, கங்கை நதியை பற்றி, இங்கே இருக்கிற டேமில் இருக்கிற நதியை பற்றி, எல்லா தரவுகளையும், ஆகாயத்தில் இருக்கிறத பற்றி, பிரபஞ்சத்தில் இருக்கிற பற்றி, அணுக்களை பற்றி, உடல் இரு சுவாசத்தை பற்றி, சந்திரக்கலை, சூரியக்கலை பற்றி, வாழையை பற்றி, ஆதிசக்தியை பற்றி, மனோன்மணியை பற்றி, அண்ணாமலையை பற்றி, நெருப்பை பற்றி, இது எல்லாத்தையுமே நான் எல்லாமே ஒரு அனுபவத்தில் அந்தந்த ஆன் ஸ்பாட்டில் இருக்கிற ஒரு செயல் வடிவத்தை பற்றி தீவிரமாக பேசியிருக்கிறேன். வாழை பரமேஸ்வரியை பற்றி ரொம்ப மிக வெவ்வேறு வடிவத்துக்குள்ள, வெவ்வேறு சூழலுக்குள்ள சொல்லியிருக்கிறேன். காளியை பற்றி பேசியிருக்கிறேன், ராமகிருஷ்ணரை பற்றி பேசியிருக்கேன், விவேகானந்தரை பற்றி பேசியிருக்கிறேன், மகாவதர் பாபா, ராமகிருஷ்ணர், அடுத்தது முக்கியமாக இருக்கக்கூடிய லாகிரி, யுத்தேஸ்வரகிரி, யோகானந்தர், இவங்களை பற்றியெல்லாம் ரொம்ப உயர்வாகவும் நல்ல கருத்துக்களையும் அந்த உண்மை தன்மையை, உண்மை செயலை, உண்மை வடிவத்தை, உண்மையோட தத்துவத்தை, உண்மையோட செயல் வடிவத்துக்குள்ளேருந்து அதுக்குள்ளேருந்து ஆழ்ந்து பார்த்து நிதானித்து அதுக்குள்ளே எனக்குள்ளே ஏற்பட்டிருக்கிற அனுபவம், எனக்குள்ளே ஏற்பட்டிருக்க அந்த பரிணாமம், எனக்குள்ளே ஏற்பட்டிருக்க வளர்ச்சி, அதோட நம்பகத்தன்மையோடு அது எப்படி அது காட்டப்பட்டதோ, எப்படி அதை விசுவலேஷன் பண்ணணுமோ, அதை எப்படி கொடுக்கப்படணுமோ, அது எந்த வடிவத்தில் மக்கள்கிட்ட கிடைக்கப்படணுமோ, அது அலைவரிசையாக ஒரு செயல் வடிவமாக கிடைக்கப்படணுங்கிறதுக்காகத்தான் இந்த செயல் வடிவத்தை எல்லாம் பார்த்து பேசியிருக்கிறோம். கன்னியாகுமரி கடலுக்குள்ளே இருக்கிற விவேகானந்தருடைய பாறைக்கு பேர் வைக்கணும், கையெழுத்து, இதெல்லாமே சொல்லப்பட்டது. நாகர்கோயிலில் இருக்கிற செயல் பற்றி சொல்லப்பட்டது, ரங்கநாதனை பற்றி சொல்லப்பட்டது, நாராயணனை பற்றி சொல்லப்பட்டது. அதே மாதிரி இருக்கிற
குக்கே சுப்பிரமணியா பற்றி சொல்லப்பட்டது, மூகாம்பிகை சொல்லப்பட்டது, சிங்கேரி சாரதா சொல்லப்பட்டது, வைத்திய முறைகளை சொல்லப்பட்டது, பழனி மலைகளை பற்றி சொல்லப்பட்டது, தண்டாயுதபாணி சிலைகளை பற்றி சொல்லப்பட்டது. எனக்கு நெருக்கமாக ரொம்ப பயணிக்கக்கூடிய அருணகிரிநாதர், மாணிக்க வாசகரை பற்றி நான் நிறைய உரைகளில் சொல்லப்பட்டது. இது எல்லாமே என்னுடைய அந்தந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட அனுபவம். திருவண்ணாமலை பற்றி நான் பல்வேறுபட்ட விஷயத்தில் அடி அண்ணாமலை, திரு நேர் அண்ணாமலை, திரு ஈசானி ஞானதேசிகர், இந்த விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாமே அனுபவ ரீதியாக இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் எனக்கு அது எனக்குள்ள நடந்த அனுபவம். இது எதுவுமே மற்றவர்கள் மாதிரி குருமார்கள் மாதிரி சொற்பொழிவாக நான் ஆற்றலை. முதல்ல நல்ல கவனமா வச்சுங்க, இது சொற்பொழிவு நான் ஆற்றலை, குருவை புகழலை. விவேகானந்தரையோ ராமகிருஷ்ணனையோ மகாவதர் பாபாவையோ இவங்களெல்லாம் நான் புகழலை, இவங்களுக்கெல்லாம் நான் பெருமை சேர்க்கலை, இவங்களை கொண்டு பரப்பலை. அப்போ நான் எந்த கீதையை பற்றி நிறைய பேசியிருக்கேன், பைபிளை பேசியிருக்கேன், கர்த்தரை பேசியிருக்கேன், அல்லாவை பேசியிருக்கேன். இது எதையும் நான் பரப்பலை, இதை எதையும் கொண்டாடலை. இது ரியலா எனக்குள்ள அந்த தாக்கம், அந்த அலைவரிசை, அந்த செயல். நிறைய நாள் கர்த்தரை உணர்ந்திருக்கேன், நிறைய நாள் அல்லாவை உணர்ந்திருக்கேன், நிறைய நாள் கீதையோடைய வாழ்ந்திருக்கேன். நான் ரொம்ப தீவிரமாக வாழ்ந்தது நான் ஒரு செயல் வடிவமாக இருந்தது. ஒரு தெரு முனையில் ராமன், லட்சுமணன், சீதா இந்த வடிவத்தோட ஒரு கூட்டமாக ஒரு சிலையை வணங்கினவன் நேரடியாக அந்த அலைவரிசையோட பல நாள் நான் வாழ்ந்திருக்கேன், பல வடிவத்துக்குள்ள இருந்திருக்கிறேன். இறந்தவர்களுக்கு ஆன்ம விடுதலைய அந்த ரியலா அந்த விஷயத்துக்குள்ள என்னவோ அது அனுபவமாகவே நான் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் கடந்து வந்த அத்தனை விஷயமே ஒட்டுமொத்தமான அனுபவம் விஷயம். அதே மாதிரி அருள் பெரும் ஜோதின்னு சொல்லக்கூடிய ராமலிங்க சுவாமிகளை பற்றி நான் பேசும்போதும் செயல் வடிவம் பண்ணும்போதும் என்னுடைய அனுபவத்திலிருந்து ராமலிங்க சுவாமிகளுக்கு நமக்கு இருக்கிற அந்த அலைவரிசை என்ன உணர்த்துனுச்சோ, அது என்ன காட்டுனுச்சோ, அது என்ன வடிவமோ அதுதான் நம்ம காட்டப்பட்டது, சொல்லப்பட்டது, அதுதான் பேசணும். நான் ஒரு திரைப்படம் வெள்ளிமலைன்னு ஒரு படம் எடுத்தேன், அது போகர் சம்பந்தமான அந்த கதை. அதுவும் எனக்கு அந்த காலகட்டத்தில் நான் தியானத்தில் ரொம்ப உயர்ந்த நிலையில் இருந்தேன்னு சொல்ல முடியாது, அது ஒரு நிலையில் இருந்தேன், அது ஒரு அனுபவத்தில் இருந்தேன். அந்த அனுபவத்துக்கு என் பாயிண்ட்லேருந்து என் வியூலேருந்து அந்த கதை எப்படி உருவானுச்சோ அதை நான் சொல்லப்பட்டேன். அடுத்தது என்னுடைய அனுபவத்துக்கு பிறகு தான், என்னுடைய கொஞ்சம் செயல்பாடுக்கு அப்புறம் தான் ஆன்மா அருங்கொடை சக்கரம் யூடியூப் சேனலோ, என்னுடைய சத்சங்கமோ, என்னுடைய வகுப்போ, என்னுடைய பிரயாணங்கள் எல்லா இடத்துலையும் இருந்துச்சு. அதுதான் பியூராக கொடுத்துருக்குறேன். இப்போ என்ன அதுக்குள்ளே இருக்கிற செயல்பாடுகள் அப்படின்னா, என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்ன கட்டளை, என்ன செயல்னா, நான் உங்ககிட்ட சொல்கிறது அனைத்தும் இப்போ என்னுடைய அனுபவத்தில் இந்த சத்திய யுகம் அப்படிங்கிறது, இந்த யுகங்கிறது 100% ஒரிஜினாலிட்டியாக பிறந்திருக்கு. களி அழிக்கப்படாகணும். அப்போ அதுக்குள்ள எனக்குள்ள ஒரு பெரிய பரிணாமம், பெரிய வளர்ச்சி நடந்திருக்கு. இது சம்பந்தமாக ஒரு உரை நிகழ்த்தியிருக்கேன். காலையில் நாளைக்கு காலையில் அந்த காணொளி வரும். அப்படி இல்லை ஏதாவது தாமதமாகுதுன்னா நாளைக்கு இரவு வரலாம். அந்த காணொளியையும் நீங்கள் பாருங்கள், அதில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியாக ஒரு விஷயம் கிடைக்கும். நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இந்த காலகட்டத்தோட என்னுடைய அனுபவம் படி நான் கொடுத்த தியானத்தை, நான் கொடுத்த புத்தகத்தை, நான் கடந்து வந்த சில செயல்களை நான் திரும்ப பெற்றுக்கொள்கிறேன். இதை என்னுடைய 4 மணி தியானத்தை நீங்கள் பண்ண வேண்டாம், 4 மணியோடைய மந்திரத்தை யூஸ் பண்ண வேண்டாம், 1 மணி மத்தியானத்துக்குள்ள தியானத்தை பண்ண வேண்டாம், மந்திரத்தை யூஸ் பண்ண வேண்டாம், இரவு 7 மணி தியானத்தை பண்ண வேண்டாம், அந்த மந்திரத்தை யூஸ் பண்ண வேண்டாம். அடுத்தது என்னுடைய புத்தகத்தை நீங்கள் 2-3 புத்தகம் கொடுத்துருக்கிறேன், அதை படிக்கணும்னு அவசியம் இல்லை, அது தேவையும் படாது, அதையும் நான் திரும்ப பெற்றுக்கொள்கிறேன். அப்பொழுது இந்த காலகட்டத்துக்குள்ள இந்த செயலுக்குள்ள நீங்கள் என்ன பண்ணணும், என்ன செயலுன்னா, என்னுடைய அனுபவம் படி உங்களுக்கு ஒரு செயலை மட்டும் நான் கொடுக்குறேன். கால வரை இல்லாமல் எப்போ உனக்கு தேவைப்படுதோ வெறும் வயிற்றோட மௌனமாக நீ அமர்ந்துரு. தியானம் பண்ணணும்னு நினைக்கிறவன் கால வரை இல்லை, நேரம் இந்த நேரத்துக்குள்ளங்கிற நேரம் இல்லை, வெறும் வயிறோடு ஆத்மார்த்தமாக நீ அமர்ந்துரு. நீ பயன்படுத்தக்கூடிய ஒரே மந்திரம் மனமற்றவர், உடலற்றவர், உணர்வற்றவர். இதுதான், இதை மட்டும்தான் நீ பயன்படுத்தணும். சுவாசத்தை கவனிங்கிறதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் விட்டு மௌனமாக உட்காந்துரு. சுவாசத்தை கவனிக்கிறது, நெற்றி போட்டை கவனிக்கிறது, வேற எந்த இடத்தையும் நான் உனக்கு கொடுக்கல, சஜஷன் பண்ணலை. 4 மணி, 1 மணி, 7 மணி இதெல்லாம் நான் சஜஷன் பண்ணலை. இந்த காலகட்டத்தில் என்னுடைய பியூர் அலைவரிசை இதை மனமற்றவன், உடலற்றவன், உணர்வற்றவன் அந்த செயல் இருக்குல்ல, அதை நான் திருத்தமாக கொடுத்துருக்குறாங்க. அவங்க எப்படின்னா மனமற்றவர், உடலற்றவர், உணர்வற்றவர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதை உச்சரிக்கும் போது ஒரு ஸ்டேஜில் இந்த காலத்தோடைய ப்ரெசன்ஸில் இப்போ
இந்த சூழல்ல நான் என்ன பிரசன்ஸ்ல இருக்கிறேனோ, நான் என்ன வடிவத்தில் இருக்கிறேனோ, என்ன அலைவரிசையில் இருக்கிறேனோ, அதே அலைவரிசையா உனக்குள்ள செலுத்தப்படும். அதே அலைவரிசையோட நீ பயணம் பண்ணுவ. நான் ஒரு அலைவரிசையில இருந்து நீ ஒரு அலைவரிசையில இருந்தனா, நான் வேற டைரக்ஷன்ல இருப்பேன், நீ வேற டைரக்ஷன்ல இருப்ப. 2 பேரும் மிஸ் மேட்ச். பேரிடர் காலம் வரப்போகுது, அழிவு, களி உலகம், களி காலம் அழிய போகுது. அழிய போகும்போது நீ வேற டைரக்ஷன்ல இருக்கக்கூடாது, நான் வேற டைரக்ஷன்ல இருக்கக்கூடாது. 2 ஃப்ரீக்வன்ஸும் ஒரு டைரக்ஷன்ல இருக்கணும், ஒரே செயல்ல இருக்கணும். அப்ப நான் உன்னை மிகச்சரியாக வழி நடத்துறேன், மிகச்சரியாக உன்னை நான் பார்த்துக்கிறேன், மிகச்சரியாக நான் உன்னோடு பயணிக்கிறேங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்றேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய தியானத்தையும் நிறைய புத்தகத்தையும் எஸ்பீரி ஆனது அப்படின்னு சொன்னது என்னன்னா, அந்தந்த காலகட்டத்தை கடந்து போகும்போது ராமன் தான் கொடுத்ததை ராமனே திரும்ப பெற்றுக்கொண்டார். ஆனா ராமன் அதை உங்ககிட்ட சொன்னது உங்களுக்கு தெரியாது. கிருஷ்ணன் கொடுத்ததை கிருஷ்ணனே திரும்ப பெற்றுக்கொண்டார். அதே போலதான் யாம் கொடுத்ததை யாமே திரும்ப பெற்றுக்கொள்கிறோம். இப்பொழுது நீ எதை பெற வேண்டுமோ, எதை செய்யணுமோ அதை செஞ்சன்னா உனக்குள்ள என்னன்னா, அது என்னுடைய அலைவரிசையில இந்த காலகட்டத்தில் இந்த சூழல்ல நீ எப்படி வளரப்படணும், எப்படி போகப்படணும், எப்படி இருக்கப்படணுங்கிறதுக்கு இது மிகச்சரியாக இருக்கும். அதை மட்டும் நீ பார்த்துக்க. இது ரொம்ப ஒரு செயல் கரெக்டா இருக்கும். ஏன்னா களி காலம் ரொம்ப மோசமா இருக்கிற சூழல்ல அழிவுகளும் வேற ஒரு விஷயமும் வரும். அதே மாதிரி என்னுடைய அனுபவத்தை தான் நான் மந்திரமாகவோ தியானமாகவோ பெயராகவோ உச்சரிக்கிறேன். குருங்கிறது எம்டினஸ், அது இருக்கும், அதுதான் சேனலாகும், பேர் இருக்கும். அப்ப தாளவரையின்றி நீ தியானம் பண்ண முடிந்தவர்கள் அமர்ந்து மௌனமாக இந்த மனமற்றவர், உடலற்றவர், உணர்வற்றவரை சொல்லு. தியானம் பண்ண முடியல அப்படின்னா எப்பொழுதும் இந்த மந்திரத்தை நீ சொல்லு. அது அந்த சூழலையே உனக்கு எப்படி மாற்றுது, அந்த சூழலை எப்படி வச்சுக்குதுங்கிறத பார்த்துக்க. சரணாகதி மந்திரமும் இதுதான், தியானத்துக்குரிய மந்திரமும் இதுதான். தயவு செய்து குழப்பிக்காத, கன்ஃபியூஸ் ஆகாத. நான் என்ன மாதிரி செயல் வடிவத்தில் இருக்கிறேனோ அதை தான் உனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நீ பக்தனா வாலிண்டரா சீடனா இருக்கிறது தேவை வேண்டாம், அது தேவையில்லை. ஒரு குருவோட செயல் அவருடைய அலைவரிசைய, அந்த செயலை அந்த வடிவத்தை அவர்கள் சார்ந்தவர்களுக்கும் கிடைக்கப்படணும், அதை சார்ந்தவர்களுக்கும் வரணும். ஒரு மலையில ஒரு குரு நனைகிறாருன்னா அந்த குருவை சுத்தி நிற்கிற அனைத்து விஷயமும் நனையப்படணும். அப்படிதான் அதோடைய பொருள், அப்படிதான் அதோடைய வடிவம். அப்ப நீ காலதாமதமாகி உன் தியானத்துல நீ சாதிக்க முடியாத சூழல் இருந்தா கூட நாம் தடுத்து ஆட்கொண்டு உன்னை அலைவரிசையில் உன்னை பாதுகாத்து ஒரு நல்ல பாதையில் கூட்டி செல்வேன். இது நிதர்சனமான உண்மை. அதற்காகத்தான் யாம் என்ன அலைவரிசையில் இருக்கிறோமோ, யாம் என்ன தன்மையில் இருக்கிறோமோ, யாம் என்ன மாதிரி பயணத்தில் இருக்கிறோமோ அந்த பாதைக்குள் உன்னை நான் டைரக்ஷன்ல கூப்பிட்டுக்கிறேன். பேரிடர் காலம் வரும்போது அரசாங்கம் உனக்கு டிவியில முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, மழைகள், அந்த புயல்களை பார்த்து கூண்டுகள் ஏற்றி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பேரிடர் காலத்துல ஒரு குரு அவருடைய அனுபவத்துல எது எப்படி நடக்குங்கிறத அறிந்து அவர்களை சார்ந்தவர்களுக்கு இது சொல்றாங்க. என்னை சாராத பப்ளிக் இருக்காங்கல்ல, அவர்களும் இந்த 3 செயலை மனமற்றவர், உடலற்றவர், உணர்வற்றவர் சொல்லும்போது என்னுடைய அலைவரிசையோடு அவர்கள் பயணிக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ உன்னுடைய மாற்றமும் உன்னுடைய வளர்ச்சியும் நீ முன்னாடி இருந்த பாரு, அதோட வேற ஒரு மாற்றத்துக்குரிய செயல் வடிவமா வந்துருவ. கற்பனையில கனவு காணாத, பழக்க வழக்கத்துல நான் அதே தியானத்தை பண்றேன், அதே மந்திரத்தை பண்றேன், அதே செயலை பண்றேன்னு மற்றவங்க மாதிரி எஸ்பேரியானதை கையில வைக்காத நான் சொன்னேன்ல, அதே மாதிரி என்னதை நானே சாட்சியாக இருந்து கொடுத்தேன். நானே அந்த காலகட்டத்தில் அனுபவமாக இருந்து பண்ணினேன். அதை அனுபவமாக சத்தியமாக ரசித்து செஞ்சேன். அதை நானே அந்த காலகட்டத்தில் அந்த அனுபவத்தை கடந்து வந்து விட்டேன். அந்த அனுபவத்தை தாண்டிய வேற அனுபவத்துக்கு வந்துட்டேன். அந்த அனுபவத்தைய மீண்டும் இந்த அனுபவத்திலேருந்து நீ என்ன வேலை செய்யணுமோ அதுதான் உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷனா கொடுக்குறேன். இந்த ஒவ்வொரு ஸ்பாட் இருக்கு. மலைக்கு மேலே எப்படி வேலை செய்யணும், நடு மலையில் நின்று எப்படி வேலை செய்யணும், அடிமலையில இருந்து எப்படி வேலை செய்யணும்னு ஒன்று இருக்கு. அந்த மாதிரி இந்த சூழல்ல ஒன்று நான் சத்திய யுகம் பிறந்திருக்கிற அந்த சூழல்ல களி காலமாக இருக்கிறதுனால பத்தி எரிய போது, மரணங்கள் ஓலைகள் உலகம் முழுக்க கேட்க போது, ரொம்ப பேரிடரமான ஒரு சூழ்நிலைகள் வர தொடங்கும், வரும். அது எப்போ வேணாலும் வரும், அது எந்த சூழல்ல வேணாலும் நிகழும்.
அப்பொழுது கூட அந்த காலத்துல கூட உனக்கு இந்த காலத்தையும் இந்த சூழலையும் உனக்கு ஏற்றது போல உனக்குள்ள வடிவத்தை நான் சொல்றேன். இத நான் ஒரு காலத்துக்கு மேல போயிட்டேன்னா இதை திரும்ப யாரும் பெற முடியாதனால அடுத்த ஜெனரேஷன் சத்திய உலகத்துல கூட சத்திய அந்த யுகத்துல கூட ஒரு நல்லது நடக்கும். அப்ப நல்லது நடக்கிற அந்த காலகட்டத்துல அந்த செயல்ல என்னுடைய நான் திரும்ப பெற்ற புத்தகத்தையோ பழைய தியானத்தை மகா சிவா காற்றைய வச்சுக்கிட்டு ஒருத்தன் தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தானா அவன் சத்திய யுகத்தில் வளர மாட்டான். அப்ப நாளைக்கு அதுக்கு நானே ஒரு வழிவகை செய்திடக்கூடாது. நாம் பல தியானத்தையும் பல குருமார்களையும் பேசிய நாம் யாமே ஒரு தவறுக்கு வழிவகை செய்து விடக்கூடாது. யாமே ஒரு கஷ்டப்படுகிற ஒரு மக்களுக்கு ஒருத்தன் உண்மையா தியானத்தை தேடணுங்கிறவனுக்கு யாமே ஒரு தவறான பாதையை காட்டிவிடக் கூடாது என்பதற்காக இந்த உண்மையையும் சத்தியத்தையும் உரைக்கிறேன். இதை நீங்க பாற்றுக்கொள்ள வேண்டும். திருவண்ணாமலையில் நடக்கிற அன்னதானம் அது எப்பொழுதும் போல் அது நடக்கும். அது ஒரு செயலுக்காக, அது இறையால் தோற்றி வைக்கப்பட்டு, இந்த பிரபஞ்சத்தால் தோற்றி வைக்கப்பட்டு அதற்குன்னு ஒரு கால வரை இருக்கு. அப்பொழுது அதை அந்த காலத்தில் அந்த சூழலில் அது தானாக அது தோன்றியது எப்படி தோன்றியதோ அதே மாதிரி அதுவே அதை மறைந்து கொள்ளும். அது தோற்றி வைக்கும் போதே எப்படி தோற்றி வைத்திருக்கோம்னா எதுவரை செயல்படுமோ அதுவரை செயல்பட்டு அதற்கப்புறம் அதுவே அதை மறைந்து கொள்ளும். அதே மாதிரி அந்த தியானத்துக்காக ஒரு மண்டபம், ஒரு செயல் இதெல்லாம் இருக்கு. அங்க எந்த வடிவத்துக்குள்ளேயும் உருவமாகவோ சிலையாகவோ பெயராகவோ எதுவும் இல்லாமல் நம் அனுபவமாக அங்கு இருக்கும். அந்த வடிவத்தை திருவண்ணாமலையில் நீங்கள் யார் வருவதும் பின்பற்றுவதும் பார்த்துக்கிறதும் ஒன்று இருக்கும். அதனால இது குழப்பம் இல்லாம இந்த யூடியூப்ல இருக்கிற நான் தம்பிக்கிட்ட ஃபோன் பண்ணி எதுவும் டென்ஷன் ஆயிக்காம இது ரொம்ப தெளிவா குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்றேன். என்னுடைய அனுபவம் இது, என்னுடைய செயல் இது, இந்த அலைவரிசை உனக்கும் கிடைக்கும், உன்னையும் வழி நடத்தப்படியும். நீ தயவு செய்து கல் உடைக்காத, தயவு செய்து ஆச்சா பூச்சான்னு ஏதாவது பேசிக்கிட்டு பாச்சா வேலையை பார்க்காத. ரொம்ப ஷார்ப்பா உண்மையோடு நிதானத்தோடு செயலோடு ஒரு நிதானமான பயணத்தை என்னுடைய வாக்கை சத்திய வாக்காய் எடுத்துக்கிட்டு இந்த சத்திய யுகத்துல ஒரு பொன்னான காலத்துல களி அழியறத நீ ஒரு பாதுகாப்போட குருவோடைய குடைக்கீழ் நின்று ஒரு வேலை செய்யி. இந்த குருங்கிறது எம்டினஸ் தான். இப்போ உன் குரு எப்படி இருக்கிறாருன்னா எம்டினஸா இருக்கிறாரு, எந்த வடிவத்துக்குள்ளேயும் இல்லை அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். இதுதான் அதுக்குள்ள இருக்கிற விஷயம். அப்போ உடலே, என் உடல் எப்படி இருக்குன்னா உணர்வற்ற நிலையில இருக்கு. என்னுடைய உடலே எப்படி இருக்குன்னா உணர்வற்று போய் நிற்கு. இந்த உடலை தற்காலிகத்துக்குரிய உடலாகத்தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். இதையும் ஒரு காலகட்டத்தில் யாரிடம் கொடுக்காம அது எப்படி செயலாக்கமாக மறையுதா, அது என்ன நடக்குதுங்கிறத ஒரு காலத்தில் நீயும் உணர்ந்து கொள்வாய், நீயும் பார்த்துக்கொள்வாய். அதனால வேற எந்த கற்பனைக்குள்ளேயும் போயிடாத. தியானம்னு நீ உட்காரும் போது இந்த மந்திரத்தை மட்டும் பயன்படுத்து. வெறும் வயிறுல உட்காரு, கால வரை இல்லை. உனக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ, எப்போ ஒரு செயல் வடிவம் கிடைக்குதோ அப்போ பண்ணு. உணர்ந்து வேலை செய். தியானம் என்பதும் உன் குரு என்பதும் உணரு. குருவை நீ ஒன்றும் இல்லாதவருக்கு பேர் தான் குரு. அந்த குருவை நீ ஒரு விஷயமா நினைச்சுக்கிட்டனா நீயும் ஒன்றும் இல்லாத அந்த தன்மைக்கு மாறுவ. அப்ப இந்த மனதிலிருந்து நீ ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறல்ல, சித்தர்கள், குரு, கடவுள், அந்த ஆராய்ச்சியை நீ நிறுத்திக்குவ. அந்த ஆராய்ச்சியிலேருந்து விடுபட்டு நீயும் என்ன ஆவ, அந்த செயல் வடிவத்திலேருந்து குருவோட கருணையால இப்பைக்கு உன தற்காலிகத்துக்கு நான் என்ன பண்றேன், உன் மனதையும் உன் உடலையும் உன் உணர்வுகளையும் என் தன்மைக்கு மாத்துறதுக்கான ஒரு வேலைகளை நான் தொடங்கி இருக்கிறேன். நான் களத்துல நிக்கிறேன். அதை நீயே ஒரு நாள் செய்து கொள்வாய் இதை வைத்துக்கொண்டு. அதனால நல்ல செயலோட நல்ல தன்மையோட குழப்பம் இல்லாம தெளிவோட என்னை பின்தொடரவங்க இதை பார்த்துக்கங்க. எனக்கு பின்தொடரணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீ யாருக்காவது இந்த மெசேஜை சொல்லணும்னா இதை நீ அமுச்சு வை. தயவு சேர்ந்து குழப்பிக்காத. என் புத்தகத்தை ஒரு ஞாபகார்த்தமா வச்சுக்க, படிக்காத. அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இனி தேவைப்படாது உனக்கு. அதை நான் சொல்லிட்டேன். நான் கொடுத்ததை நானே திரும்ப பெற்றுட்டேன். அப்ப நான் கொடுத்ததை நானே திரும்ப பெற்றுட்டேன்னா எது கொடுத்துருக்கிறனோ அது மட்டும்தான் வேலை செய்யும். நான் கொடுத்ததை திரும்ப பெற்றதையே நீ எடுத்து வேலை செஞ்சனா அதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. நல்ல செயலை பார்த்துக்க, உணர்ந்து வேலை செய்.
கரெக்டான சூழல், கரெக்டான காலத்தில் ஒரு வரலாறு மிக்க செயலை, இந்த வரலாறு மிக்க ஒரு வடிவத்தை நாம் பயணிக்கும் போது அந்த வரலாறு வடிவத்துக்குள்ளிருந்து ஒரு புது யுகத்தை, புது விஷயத்தை நீயும் இணைந்து ஒரு பணி செய்ய ஒரு நல்ல செயலை உருவாக்கிக்க பார்க்கலாம்.